இல்லை யாராவது ஒருத்தர் நியமித்ததை நினைச்சு நீங்க உங்களை குறுக்கி கொள்ள வேண்டாம். நான் உங்களை எவ்வளவு பெருக பண்ண முடியும் அப்படின்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியத்திற்கு நம்முடைய பலவீனம் தடையா இருக்காது. உங்களுடைய ஞான குறைவு உங்களுக்கு தடையா இருக்காது. உங்களுடைய பணம் உங்களுக்கு தடையா இருக்காது. நான் நம்புறேன் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கான வாசலை கத்த திறப்பார். ஏற்ற நேரத்தில் ஞானம் தேடி வரும். ஏற்ற நேரத்தில் ஆட்களை கத்தர் தேடி வர பண்ணுவார். இது உண்மை, இது உண்மை. இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் அப்படியே நீங்களாகவே எல்லையை அப்படியே நியமிச்சு இவ்வளோதான் எனக்கு இவ்வளோதான், எனக்கு வாச்சது இவ்வளோதான், என் திறமைக்கு இவ்வளோதான், என் படிப்புக்கு இவ்வளோதான் அப்படின்னு உங்கள் மனசு, ஒருவேளை யாரோ ஒருத்தருடைய மனசு உடஞ்சு போய் இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் நடக்கலையே, இதனால எப்படி இது நடக்கும், எனக்கு வாச்சது இதுதான், இது இருக்கிறதுனால என்னால் வளர முடியாது, இது இருக்கிறதுனால என்னால் உயர முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் திரும்ப அது வந்துட்டே இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், அதெல்லாம் போய் அந்த பொய்யை நீங்கள் நம்ப வேண்டாம். அந்த பொய்யை நம்ப வேண்டாம். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் கர்த்தருடைய கையிலே இருக்கிற அலங்காரமான கிரீடம், கர்த்தருடைய கையிலே இருக்கிற விலையேற பெற்ற ஆயுதம், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தர் செலக்ட் பண்ணின பாத்திரம் நீங்க. அதனால முழங்கால் யுத்த ஜெபம் முடிய நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வலதுபுறமும் இடதுபுறமும், ஹல்லேலூயா, உன் எல்லை விரிவாகட்டும், உன் கூடாரத்தின் எல்லை விரிவாகட்டும். தடை செய்யாதே. கர்த்தர் யாரோ பட்சத்துல தடை செய்யாதே. உன் பலவீனங்களை தூக்கி வீசுங்க, அந்த வார்த்தைகளை தூக்கி வீசுங்க, அந்த மன போராட்டத்தை தூக்கி வீசுங்க. எத்தனை நாள் படுத்து கிடப்பீங்க? எத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்ட முதல் வார்த்தை என்ன வார்த்தைன்னா, இங்க உனக்கு என்ன வேலை, இங்க உனக்கு என்ன வேலை? எங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. யாருக்கும் தெரியாமல் மறைந்து ஒளிந்து கொண்டிருந்த இடத்துல கர்த்தர் போய் கேட்கிறாரு, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? இந்த சத்தத்தை கேட்கிற, வெளியிலே எழும்பி வர முடியாம, வெளியில தலை காட்ட முடியாம, தன்னையே மறைச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு ஒளிஞ்சு கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சவால் விட்டு கேட்கிறாரு, உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அந்த இடத்துல என்ன வேலை? நீ இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் அல்ல, நீ படுத்து கிடக்க வேண்டிய இடம் அந்த இடம் இல்ல, நீ உட்கார வேண்டிய இடம் அந்த இடம் இல்ல. கர்த்தர் எலியாவை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகும்படியாய், எஸ் அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்க மேல இப்ப பற்றி பிடிக்கட்டும். தடைகள் உடையட்டும். நம் அக்கினி அந்த அக்கினி அபிஷேகம் இப்போ ஜீசஸ் ஏசாயாவில் சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவே இப்பொழுது சத்துருடைய தலை நசுக்கப்படுவதாக, அவனுடைய கரங்கள் எடுக்கப்படுவதாக. வாலிப தம்பியை இப்போ வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, தங்கச்சியை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹதலரம் தனமர லோதர ஹதலரம. Thank you Jesus. இந்த 3வது நாள் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க இதை விசுவாசிக்கணும், நீங்க இதை நம்பணும், நீங்க இதை அணைச்சுக்கணும், நீங்க இதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். நீங்க உங்களுடைய ஜெபத்துல இந்த வார்த்தையை நீங்க டெய்லி நினைக்கணும். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தோட நீங்க விட்டுறக்கூடாது. இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த வார்த்தை மறைஞ்சிடக்கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதுங்க. உங்களை ஒரு லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற வரைக்கும், நீங்க பயன்படுகிற வரைக்கும், நீங்க தேவனோட வாழ்ற வரைக்கும் விட வேண்டாம். இது கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுக்கறது மாதிரி எழுதி கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க டைரியை தூக்கிட்டு ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு ஏசப்பாட்ட உங்களுடைய டைரியை கொண்டு போய் கையில கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு எழுதுவாரு. உங்க டைரியில என்ன எழுதுவார் தெரியுமா? கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, உனக்கு நீச்சலாலும், உன்னை பூமியின் மணலத்தனையாய், சமுத்திரத்தின் மணலத்தனையாய், ஓ ஹல்லேலூயா, பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. ஆமே. அந்த கட்டிலிருந்து நீங்க வெளியே வாங்க. அந்த குறுகின மனப்பான்மையிலிருந்து நீங்க வெளியே வாங்க.
நீங்க வெளியே வாங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த தாகத்தை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, இந்த தாகத்தை என் வாஞ்சை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இப்போ இது உங்களுக்கானது மட்டும் இல்ல, இது உங்க பிள்ளைகளுக்கான ஜெபமும். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு அந்த தரிசனத்தை வாலிப தம்பி சத்தமா கையை உயர்த்தி, வாலிப தம்பி தங்கச்சி கையை உயர்த்தி சொல்லு, இந்த தரிசனத்தை ஆண்டவர் மேல வைக்கட்டும், ஆண்டவர் மேல வைக்கட்டும். இந்த தரிசனத்தை கர்த்தர் உன் மேல வச்சிட்டாருன்னா நீ முடங்கி கிடக்க மாட்ட, நீ முடங்கி படுத்து கிடக்க மாட்ட, நீ ஒரு அறைக்குள்ள அடங்கி இருக்க மாட்ட. ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவார்ல. ஏசப்பா ஏசப்பா, இந்த தரிசனம் எனக்குள்ள பற்றி எரியட்டும் சொல்லுங்க. சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, டிராவல் பண்ணும்போது, எப்பவும் இந்த தரிசனம் உங்க மேல அப்படி அக்னியாய் உங்க பிள்ளைங்க மேல. இயேசுவே, இப்பொழுது படுக்கையில கிடக்கிற உம்முடைய பிள்ளை, எழும்ப முடியாம இருக்கிற பிள்ளை, முடமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, அந்த முடனான அந்த பையன், அந்த முடமான அந்த பொண்ணை இப்போ இயேசுவே உம்முடைய வல்லமை உள்ள அபிஷேகம் ரம் தே ரிக்கபரா லபரதரமா. அந்த தாய் ஜெபம் பண்றத பாருங்கப்பா. என் புள்ள முடமா கிடக்குறானே, என் புள்ள முடங்கி போய் கிடக்குறானே, இப்போ எழுப்புதல் 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 எழுப்புதல். அந்த பிள்ளைக்குள்ள இப்போ எழுப்புதல். அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் எழுப்புதல். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை நான் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி எல்லாரும் முழு பலத்தோடு அந்த பாடலை பாடி, எஸ், நான் காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். சொல்லுவோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். எஸ், இந்த சரணத்தை பாடுங்க பார்க்கலாம். எனக்கு எதிராக மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. அறிக்கை செய்யுங்க மகனே, அறிக்கை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகளே. அக்கினி அக்கினி அப்பா, இறங்குங்கப்பா 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 இறங்குங்கப்பா. இப்போ மனுஷங்க போட்டிருக்கிற வேலி, மனுஷங்க போட்டிருக்கிற வேலி, மனுஷங்க போட்டிருக்கிற வேலி இப்போ உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். குடும்பம் போட்டிருக்கிற வேலி இப்போ உடைக்கப்படட்டும். டாக்டர்கள் போட்டிருக்கிற வேலி இப்போ உடைக்கப்படட்டும். சரீரத்திலே இருக்கிற அந்த பலவீனத்தினுடைய வேலி இப்போ உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் தேவனுடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்பட்டு, பகிரங்கமாய் வெளிப்பட்டு இப்போ அந்த தடையை உடைக்கட்டும். ஏசப்பா ஏசப்பா, உங்க வல்லமை அந்த வியாதி இப்போ சரியாகட்டும், அந்த வியாதி இப்போ சரியாகட்டும், அந்த கர்ப்பம் இப்பொழுது திறக்கட்டும், அந்த கர்ப்பம் இப்போ திறக்கட்டும், அந்த நஷ்டம் இப்போ சரியாகட்டும், அந்த நஷ்டம் இப்போ சரியாகட்டும். ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை. ரத்தனே. Thank you Jesus. Hallelujah. சமுத்திரத்தின் மணலத்தனையாய், பூமியின் தூளை போல
வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு யாரும் தடைக்கல்லையோ நியமிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நாம் பரவி போகிற ஆறு. ஹல்லேலூயா. இந்த தரிசனம் எல்லாருடைய இருதயத்திலையும் அப்படியே இருக்கும் என்று நான் நம்புறேன்.